நாளிலும் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தை ஆனால் எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லியிருந்த போது தே ஹேவ் ஸோ மெனி ஷெட்யூல், அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தேர் ஷெட்யூல் தே பாகாயத்திலிருந்து நம்ம சர்ச்சுக்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கார். அதற்காக நாம் ஆண்டுக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளிலே மறுபடியுமாக நம்முடைய திருச்சபையின் சார்பாக அண்ணன் அவர்களை கர்த்தருடைய செய்தியை தரும்படியாக நான் அழைக்கின்றேன். லட்சுமி அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. அண்ணா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். Shall we look to the Lord in prayer before we look into His word? Father God, we just thank you for this day. Thank you for your living word. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, I pray that you will prepare our hearts, you will open our eyes. எங்கள் இருதயங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய், எங்கள் கண்களை நீர் திறக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். And you will speak to each one of us as we listen to you from your word. உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் எங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட பேச வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். And may your word be glorified and go out in its power, and we hide behind your blood. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்துக்கு கர்த்தாவே பிறகாக எங்களை நாங்கள் மறைத்துக் கொள்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமையாக கடந்து செல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறோம். Now may the words of my mouth and the meditations of all our hearts be acceptable in your sight, O Lord, our rock and redeemer. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய பார்வையிலே பிரீதியாக இருக்க வேண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். I thank Pastor Andrew and Sister Lakshmi and all of you for giving me this opportunity, but more than anything I thank God for bringing us here. இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டர் ஆண்ட்ரூ மற்றும் சிஸ்டர் லக்ஷ்மிக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதை விட மேலாக இந்த நேரத்தை எனக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை நன்றியை நான் தெரிவிக்கிறேன். I have come here a couple of times. I know Sister Lakshmi before I got to know Pastor Andrew, but they are both dear, and the children as well. I've seen pictures, but what I would like to say is your building was a little difficult for me to find. பாஸ்டர் ஆண்ட்ரூவை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எனக்கு சிஸ்டர் லக்ஷ்மியை தெரியும். இந்த சபைக்கு நான் 2-3 முறை வந்திருக்கிறேன். ஆனால் இந்த சபையை நான் கண்டுபிடிப்பதற்கு நான் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்தேன். இந்த படத்தை பார்த்திருக்கிறேன், உங்களை பற்றி அறிந்திருக்கிறேன். Not மிகவும் கஷ்டப்பட்டு. Okay. Okay. It was a bit of a difficulty. So what did I do? ஆகையினாலே கஷ்டமாக இருந்துச்சு கண்டுபிடிக்க. அதுக்காக நான் என்ன செய்தேன்? I immediately picked up my mobile phone and phoned twice. உடனே நான் செய்த காரியம் என்னவென்றால் என்னுடைய ஃபோனை எடுத்து நான் 2 முறை ஃபோன் செய்தேன். But there was no reply. ஆனால் அங்கிருந்து பதில் வரவில்லை. So what did I do next? அடுத்ததாக நான் என்ன செய்தேன்? I just prayed and said, Lord, tell me which way to turn. நான் இப்படியாக ஜெபித்தேன், ஆண்டவரே நான் எந்த வழியாக போக வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொல்லும் என்று சொல்லி. And sure enough, here I am. நான் உடனடியாக இதோ இப்பொழுது நான் இந்த இடத்துல வந்து சேர்ந்து விட்டேன். So that is the living word we worship. ஆகையினாலே இந்த ஜீவனுள்ள வார்த்தையை தான் நாம் தொழுது கொள்கிறோம் தேவனாக. Now how does this all relate to the passage we just read from chapter 9 of Isaiah verse 2 to 7? நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நாம் வாசித்த ஏசாயா 9:2-7 அந்த வசனங்களுக்கு தொடர்புடையதாக இருக்கிறது. We will just look into that over history, how we can relate to it and how it can be part of your and my story. நாம் இந்த வரலாற்றின் மூலமாக, இந்த வேதத்தின் வரலாற்று மூலமாக எப்படி நான் சொன்ன அந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம். You will see in the first part of Isaiah chapter 9 verses 2, it is a very hopeless picture. 9வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை பற்றி அது பேசுகிறது. Sorry, from the first verse it says,
the land of Zebulun and the land of Naphtali were heavily oppressed. ஒன்றாவது அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, செபுலோன் நாடும் நப்தலி நாடும் இருண்டு இருந்தது, இடுக்கமாய் ஈனப்படுத்தின ஒரு காலத்தில் இருந்தது என்று வாசிக்கிறோம். And when we see our own situation, we see a sense of hopelessness and gloom around us. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை சுற்றி பார்க்கும் பொழுது ஒருவித நம்பிக்கையற்ற சூழ்நிலையும் ஒரு இருளான சூழ்நிலையும் நம்மை சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். We have seen the difficulties in the northeast state of our lovely country, India, Manipur. நம்முடைய தேசத்திலும் கூட மணிப்பூர் அந்த ஸ்டேட் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே மிகவும் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We have seen what our sister also shared, what happened with this புயல் that we encountered. நம்முடைய சகோதரியும் கூட சொன்னார்கள், அந்த புயலிலே அவங்களுடைய குடும்பத்திலே என்ன காரியம் நடந்தது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். We are reading about what is happening in the land of Israel, where our Lord was. நம்முடைய தேவன் பிறந்த அந்த இஸ்ரவேல் தேசத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அறிவோம். It is not a question of winning a war, but the destruction of common people. That is important. ஒருவேளை அது ஒரு போர், அதில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் இருக்கலாம், ஆனால் அது அல்ல காரியம். அநேக மக்கள் அங்கு இறந்து போகிறார்கள் என்பது மிகவும் வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. And what is the answer to this? இதற்கெல்லாம் என்ன பதில்? It is a little child, as we see here read. இந்த இடத்துல நாம் வாசித்தபடி அதற்கெல்லாம் ஒரே பதில் என்று சொன்னால் ஒரு சின்ன குழந்தை தான். This child, how can a child bring peace? How can a child bring a solution to this problem? எப்படி ஒரு குழந்தை சமாதானத்தை கொண்டு வர முடியும்? எப்படி ஒரு குழந்தை பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்க முடியும்? At this time of Christmas, we remember the birth of this child. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் இந்த குழந்தையுடைய பிறப்பை பற்றி நாம் நினைவு கூறுகிறோம். But let us not get stuck that this child is forever a little child and we can control this little child like how we hold one of these little babies. ஆனால் நாம் இந்த குழந்தையை குழந்தையாகவே பார்த்து எப்படி ஒரு குழந்தையை நம்முடைய கரத்தில் வைத்துக்கொண்டு அந்த குழந்தையை நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிறோமோ அப்படி இந்த குழந்தையையும் கூட நாம் செய்ய முடியும் என்று சொல்லி அவரை கண்ட்ரோல் பண்ணிகளாக நாம் இருக்கக்கூடாது. For God says in His word, unto us a son is given and the government will be upon his shoulder. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். We read the government will be upon his shoulder, but we see absolute chaos, absolute disorder. So then where is the government? தேவனுடைய வார்த்தையிலே சொல்லுகிறது கர்த்தத்துவம், அதாவது ராஜரீகம், அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆனால் நாம் பார்க்கிற காரியம் எல்லாம் என்னவென்று சொன்னால் குழப்பமும் மிகவும் மோசமான சூழ்நிலைகளை தான் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த ராஜ்யம் எங்கே இருக்கிறது? அவருடைய கர்த்தத்துவம் எங்கே இருக்கிறது? And God goes on to say, He is wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். And our hearts cry out, Lord, where is this? நம்முடைய இருதயம் இப்படியாக ஆண்டவரை நோக்கி கேட்கிறது, ஆண்டவரே இதெல்லாம் எங்கே இருக்கிறது? Our God is a God who speaks in our situations. தேவன் நம்முடைய சூழ்நிலைகளிலே பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். And it was no different when this little baby, our Lord Jesus Christ, came first to the earth 2000 years ago. 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக வந்தபோதும் கூட இந்த காரியம் உண்மையாயிருக்கிறது. It was in the land of Israel, there was the Roman occupation. இஸ்ரவேல் தேசத்திலே ரோமர் சாம்ராஜ்யம் இருந்தது. And I would just like you to have a look at Luke's Gospel, chapter 2. There was an old man who lived under the Roman occupation, Simeon. லூக்கா 2வது அதிகாரத்திலே இந்த ரோம அரசாங்கத்திலே இருந்த ஒரு மனுஷனை பற்றி பார்க்கிறோம், ஒரு ஊழியன், சிமியோன் என்று அவருடைய பெயர்.
And he says when he sees this little baby, இந்த சின்ன குழந்தையாகிய இயேசுவை இவர் பார்க்கும்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், 8-day-old baby, a small, harmless, innocent little baby who could not say a word like any one of the babies you would have seen in your midst. நம் மத்தியில நாம் பார்க்கிற சிறு பிள்ளைகளைப் போலவே 8 நாட்கள் ஆன சின்ன குழந்தையாகிய அந்த இயேசு கிறிஸ்து பேச முடியாத ஒரு காரியமும் அறியாத அந்த குழந்தையை பற்றி சிமியோன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். Verse 29 of Luke's Gospel, chapter 2. லூக்கா 2வது அதிகாரம் 29 முதல் வசனங்கள். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். Thank you. So from the gist of this passage you will realize how this 80-year-old man who was there in the temple, it says, if you read the first part of it, he was brought by the Lord at the right time to the temple to see Jesus. இந்த 80 வயது மிக்க முதியவரான இந்த ஊழியக்காரரை தேவன் இந்த 8 நாட்களான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருந்த அந்த குழந்தையை பார்க்கும்படியாக அந்த சரியான நேரத்திலே தேவன் அவரை இங்கு கொண்டு வந்தார். So God opened the way for him. God opened his eyes to see him, and God revealed unto him the word from Isaiah coming alive in his life. ஆண்டவர் சிமியோனுடைய கண்களை திறந்தார். ஆண்டவர் சிமியோனுக்கு அந்த வழியை காண்பித்தார். ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசில இருக்கிற இந்த உண்மையுள்ள வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக வருகிறதை காணும்படியான ஒரு பாக்கியத்தை சிமியோனுக்கு கொடுத்தார். And he spoke about what this child was going to accomplish. This little baby, not even a child, 8-day-old. இந்த சின்ன குழந்தை, ஒருவேளை 2 வயசு 3 வயசுலாம் கூட இல்லை, 8 நாட்கள் ஆன இந்த குழந்தை செய்யக்கூடிய பெரிய காரியம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் அங்கு அவருக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். He did not experience any of these things in his lifetime. சிமியோன் இப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவில்லை. But he confessed with his mouth. ஆனால் தன்னுடைய வாயினாலே அவர் அறிக்கை செய்கிறார். And that was faith. அதுதான் விசுவாசம். Now let us see what the application for us is. இந்த காரியத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு இது எப்படி நாம் பொருத்தமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கலாம். We will look at Proverbs 23 verses 17 to 18. Do not let your heart envy sinners. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 23. Correct. Very good. What I would like to emphasize is, in the English it comes as, but be zealous for the fear of the Lord. Zealous means that you make an active effort every moment for the fear of the Lord all the day. தேவனுடைய வார்த்தையில் எப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாயிருங்கள், தேவனுக்காக நாள்தோறும் வைராக்கியமாயிருங்கள். அப்படி என்றால் நாம் ஒரு தீர்மானம் எடுத்து நாம் தீவிரமாக தேவனுக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும். And the next verse, அடுத்த வசனம் வாசிக்கலாம். பிளஸி. thank you. It says, and your hope will not be cut off. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. So we all live in a world which otherwise is gloomy, and the only way we can survive is when our hope is not cut off.
நாம் இந்த இருக்கிற இந்த உலகத்திலே நம்மை சுற்றிலும் இருளான காரியமாய் தான் இருக்கிறது. ஆனால் நாம் எப்பொழுது தேவன் மீது நம்பிக்கையாக இருந்து ஆண்டவரையே நாம் நம்பி இருக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. And the hope should be our Lord Jesus, the light in this world. நம்முடைய நம்பிக்கை எதுவாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். We heard about all the wonderful names in Isaiah chapter 9. Wonderful, Counselor, Prince of Peace. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி நாம் வாசித்தோம். But very often we use it only for our agenda. சில சமயங்களிலே இந்த பெயர்களை எல்லாம் நம்முடைய சொந்த காரியங்களுக்கு தான் நாம் பயன்படுத்திக்கிறோம். Let us look at what actually we should be looking at. நாம் நிஜமாகவே உண்மையாகவே இந்த பெயர்கள் மூலமாக எதை பார்க்க வேண்டும்? If we turn to John's Gospel chapter 1 and verse 14, John was a beloved apostle of Jesus Christ. He walked with the adult Jesus. யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் நிறைந்தவராய் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வயதுள்ள மனுஷனாக இருக்கும் பொழுது அவரோடு நடக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கும் பொழுது இந்த காரியத்தை எழுதுகிறார். And what we see is this man John, very much like any one of us, saw the glory of God. நம்மை போலவே இருக்கக்கூடிய இந்த அப்போஸ்தலனாகிய யோவான், இந்த சீடனாகிய யோவான் ஆண்டவருடைய மகிமையை கண்கூடாக பார்த்தார். And he says we touched him in 1 John, his next letter, he says we touched him, we lived with him and he lived with us. அவர் இப்படியாக சொல்லுகிறார். அந்த யோவான் 1 யோவான் அந்த பகுதியெல்லாம் வாசிக்கும் பொழுது நாம் அவரை தொட்டோம், நாம் அவரை கண்ணார கண்டோம், அவரும் எங்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி அவர் சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். Now in the present we don't see Jesus with our physical eyes. இந்த நாட்களிலே நம்முடைய சொந்த கண்களிலாலே நாம் இயேசுவை ஒருவரை ஒருவர் பார்க்கிறது போல நாம் பார்ப்பதில்லை. There are many who have dreams of him. அநேகர் இயேசுவை பார்த்ததாக சொப்பனத்தில் பார்த்ததாக சொல்லுகிறார்கள். There are many who hear his voice. அநேகர் அவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள். Like how I am speaking to you now, there are others who have physically heard a voice. நான் எப்படி உங்களோடு கூட பேசுகிறேனோ அதே போல அநேகர் அவருடைய சத்தத்தை அவ்வளவு தெளிவாக கேட்டிருக்கிறார்கள். And they have known it is the voice of the Lord Jesus. அது மட்டுமல்ல, அவர்கள் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம், அவருடைய குரல் என்று சொல்லி அவர்கள் தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். Now, if you say this to the majority in the world today, இன்றைக்கு இந்த காரியத்தை உலகத்தில் இருக்கிற அநேக மக்களிடத்தில் போய் நாம் சொல்வோம் என்று சொன்னால், they will say, I think you need to go to a doctor who knows about the mind, a psychiatrist. இந்த மாதிரி நம்ம யார்ட்டையா போய் சொல்லுவோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், உனக்கு ஏதோ ஒரு மனநோய் இருக்கிறது, ஆகையால நீ ஒரு சைக்கியாட்ரி டாக்டரை போய் பார்த்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். But that is not true, because God will repeatedly speak to you. ஏனென்றால் அது உண்மை கிடையாது. ஏனென்றால் இந்த ஆண்டவர் தொடர்ந்து மறுபடியும் நம்மோடு கூட பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். For he is not a God of confusion. அவர் குழப்பத்தின் தேவன் அல்ல. But he is rather a God of mercy who gives repeated chances even if we choose not to listen. அவரை பற்றி அவர் பேசும்பொழுது நாம் கேட்க நம்முடைய காதுகளை அடைத்து கொண்டாலும் கூட தொடர்ந்து நம்மோடு கூட பேசவும் இடைப்படவும் கூடிய தேவன் இந்த கிருபையுள்ள தேவன். But do not extend his grace, for it is coming to an end. ஆனால் இந்த கிருபையை நாம் மிகவும் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எப்பொழுதுமே இந்த கிருபையின் காலம் இருக்காது. இந்த கிருபைக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது. ஒரு நாளில் அது நின்றுவிடும்.
There are two categories of people in this world. இந்த உலகத்திலே ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். I do not subscribe to the category that somebody is Hindu, Muslim, Christian. It is either you know Jesus or you do not know Jesus. நான் ஒரு ஹிந்து அல்லது முஸ்லிம் ஒரு கிறிஸ்டியன் என்று சொல்லவில்லை. ஒன்று உனக்கு இயேசுவை தெரிந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் உனக்கு இயேசுவை தெரியாது. The hope of eternity, or it is a destiny to hell if you do not know the Lord Jesus. காரியம் ஒன்றுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் உனக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு நித்திய அழிவுதான் இருக்கிறது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. The second category, we will look at the people who are of this world, and just for a brief moment to see whether such a spirit resides in us, so that we can just diagnose our own selves. இப்பொழுதும் கூட உலகத்தில் இருக்கிற மக்கள் அவர்கள் எப்படியாக யோசிக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்து நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நமக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்க்கலாம். A person of this world is like a man who is recorded for us in Proverbs chapter 26 and verse 12. நீதிமொழிகள் 26 12 வாசிக்கலாம். What an amazing statement. இது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு வசனமாய் இருக்கிறது. தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாய் இருக்கலாம். What an amazing statement. மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். It says very many of us who are seeking after the things of the world think that we can do it in our own strength, in our own wisdom. இதை யாரை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால் நம்மில ஒரு சிலர் என்னுடைய சொந்த பலத்தினாலே செய்துவிட முடியும், என்னுடைய சொந்த ஞானத்தினாலே செய்துவிட முடியும் என்று நினைக்கிறோம் அல்லவா, அவர்களை பற்றி பேசுகிறது. And most people pride themselves in saying that I am a self-made man or a self-made woman. சில சமயங்களிலே இப்படியாக சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள், நானே இந்த அளவுக்கு பெரிய ஆளாகிவிட்டேன், நானே இந்த அளவுக்கு பெரிய ஆளாகிவிட்டேன் என்று சொல்லி பெருமையாக தங்களை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். But let us again listen to the word of God from Lamentations chapter 3 verses 24 to 26. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிக்கலாம். The Lord is my portion, says my soul. கர்த்தர் என்னுடைய பங்காய் இருக்கிறார் என்று என் ஆத்துமா சொல்லும். Therefore I hope in him. ஆகையினாலே நான் அவரில் நம்பிக்கையாய் இருப்பேன். The Lord is good to those who wait for him. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். To the soul who seeks him. அந்த அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். It is good that one should hope and wait quietly for the salvation of the Lord. தேவனுடைய ரட்சிப்புக்கு நாம் காத்திருப்பது நல்லது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. What is the way that we should be? How should we conduct ourselves? நாம் எப்படியாக நடக்க வேண்டும், நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும்? First and foremost, it has to be our attitude. நம்முடைய மனநிலையை பற்றி இது பேசுகிறது. நாம் எப்படியாக சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. It is not wealth, health, education or anything. The Lord is my portion. Hallelujah. Amen. ஒருவேளை எனக்கு அதிக சொத்து இருக்கிறது, அல்லது நான் மெத்த படித்திருக்கிறேன், அல்லது எனக்கு நல்ல சரீர சுகம் இருக்கிறது, அவைகள் அல்ல. கர்த்தரே என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And so a soul who says that, there will be hope in this hopeless world. இப்படியாக கர்த்தரே நம்பிக்கையா இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த உலகத்திலே ஒருவேளை குழப்பமாயும் கடினமாயும் காரியங்கள் இருந்தாலும் கூட கர்த்தருடைய நம்பிக்கை நம்மோடு கூட இருக்கும். ஆமென். So what do we have to do? ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? We sang that beautiful song, sing hallelujah to the Lord. நாம் துதி பாடுவோம் என்று சொல்லி ஒரு பாடலை பாடினோம். And I was just listening to those words and I was thinking,
the entire faith that we have, which it is encapsulated in that song. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிற விதமாக எல்லா காரியமும் அந்த ஒரு பாட்டிலே இருக்கிறது. Very often when we sing, we do not think of the words we sing. அநேக வேளைகளிலே நாம் பாடும் பொழுது நாம் பாடுகிற வரிகளுடைய அர்த்தம் என்ன என்று உணர்ந்து நாம் பாடுவதில்லை. Jesus is risen again. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து எழுந்தார். Do we recognize that today on 17th December 23? இந்த டிசம்பர் 17ஆம் தேதி 2023 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? Hallelujah. It is one thing to say and another thing to act by what you believe. ஒருவேளை நாம் அதை சொல்லலாமாக இருக்கலாம், ஆனால் நாம் விசுவாசிக்கிற அந்த காரியத்தின்படி நடப்பது என்பது இன்னொரு காரியம். I just want to take us back to the two men who went from Jerusalem to Emmaus. எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு சென்ற இரண்டு சீஷர்களை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். These men were very upset. இரண்டு பேர்களும் மிகவும் மனசுல ஒடிந்து போனவர்களாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள். It's found in Luke chapter 24 and verse 13. From 13 onwards. I don't want anybody to read, but I will just give you a little summary of it. வாசிக்க வேண்டாம். லூக்கா 24:13 வசனத்திலிருந்து அதில் என்ன காரியம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். These men were so downcast, so bereft, so much without hope, that they forgot to see another person walking with them, to recognize another person walking with them. அவங்க இரண்டு பேரும் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது மிகவும் மனது ஒடிந்தவர்களாக விரக்தியினாலே அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விரக்தி எவ்வளோ பெருசாக இருந்தது என்று சொன்னால், மூன்றாவதாக ஒருவர் அவர்களோடு நடந்து கொண்டிருப்பதை அவர்கள் கவனிக்காமல் போய் கொண்டிருந்தார்கள். And then this particular person asks them, why are you so upset? What is it that is, why are you so downcast? What is it that is troubling you? அப்பொழுது அவர்களோடு மூன்றாவது நபராக பயணித்து கொண்டிருக்கிறவர் அவர்களை பார்த்து இப்படியாய் கேட்கிறார், நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று அவரை விசாரிக்கிறார். And the 16th verse in that chapter, Luke 24 says, but their eyes were restrained so that they did not know him. That is Jesus. 16வது வசனத்தில் எப்படியா இருக்கிறது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு நடந்து கொண்டிருக்கிறார், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு நடக்கிறார் என்று அவர் அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. And the one thing that we need to do is, when we are in situations when our mood is down and our hopes are receding, is to pray that the Lord will open our eyes to see as he sees. நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கும் பொழுது, நம்முடைய கண்களெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும் பொழுது, நாம் விரக்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே என் கண்களை திறவும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. It is not that we will not come to such situations. If we think that we will not come, we are not living a real life on earth. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நான் கடந்தே போக மாட்டேன் என்று சொல்லி யாராவது சொல்லுவோம் என்று சொன்னால் நாம் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட விரக்தியான நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் வரும். ஆமென். But that is where we need to pray that Lord open my eyes. அந்த சமயத்தில் தானே ஆண்டவரே என் கண்களை திறவும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். And then the light that we read in Isaiah 9 will come into our situation and illuminate it. ஏசாயா 9வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், ஒரு பெரிய ஒளி அந்த இடத்துல உதித்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த ஒளி நம்முடைய இருதயத்திலே வந்து நம்முடைய கண்களை திறந்தருளும். ஏசாயா 9:2. ஆமென். Amen. That is right. So even in the midst of this darkness, there will be this light which the world cannot overcome.
இந்த உலகம் மேற்கொள்ள முடியாத ஒரு பெரிய வெளிச்சத்தை இருளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. But we have to do something for this. ஆனால் நாம் ஒரு காரியத்தை இதற்காக செய்ய வேண்டும். It is only if we have made peace with the Lord Jesus and his Father that we will be given this light to negotiate in this world. It is not something that is automatic to all people, only those who are the children of God. இந்த வெளிச்சம் யாருக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஒப்புரவு ஆனவர்களுக்கு மட்டும்தான் இந்த வெளிச்சம் உண்டாயிருக்கும். ஒருவேளை நாம் நினைக்கலாம் எல்லாருக்கும் இந்த வெளிச்சம் உண்டாகும் என்று. இல்லை, என்றைக்கு பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாம் ஒப்புரவாகி அவருடைய பிள்ளைகள் ஆகிறோமோ அவர்களுக்கு தான் இருளான சூழ்நிலைகளிலே, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளிலே இந்த பிரகாசமான மகிமையான வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. So the children of God and those who are not the children of God are the only two categories of humans on this earth. ஆகையால் இந்த உலகத்திலே இரண்டு விதமான மக்கள் தான் இருக்கிறார்கள். ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னொரு கூட்டம் தேவனற்றவர்கள். And the children of God have made peace with God. தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட ஒப்புரவாகி அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். So how do we become children of God? நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக முடியும்? It is so simple. மிகவும் சுலபமான காரியம். And that is why many people stumble over it. அதனால் அது ரொம்ப சுலபமாக இருக்கிறபடினால தான் அநேகருக்கு அதை ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கிறது. In John's Gospel chapter 1 and verse 12. யோவான் 1:12 இப்படியாய் சொல்லுகிறது, அவரில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆமென். So who gave us the authority to become children of God? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு நமக்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்கிறது? ஆமென். ஆண்டவர். And what are we supposed to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to receive him. அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Is it only in one occasion? ஒரே ஒரு நாளில மட்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? It is on a day-to-day basis. ஒவ்வொரு நாளும் அவரை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். I want us to read Romans chapter 5. ரோமர் 5ஆம் அதிகாரம் verses 1 to 5. 1 முதல் 5 வரைக்கும் வாசிக்கலாம். We have peace with God, as Romans 5 says. ரோமர் 5:1 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் Through the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பிதாவாகிய தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. Go on, please, sister. So what do we have next? We have access by faith into grace, eve. ஆகையினாலே கிருபையிலே பிரவேசிக்கும்படியான ஒரு வழியை தேவன் அதன் மூலமாக நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். And the wonderful. So that is the process. That is the process. So when we go through troubles, when we go through perplexities, when we are confused as to what to choose, we just need to ask for the grace that is given to us who have made peace with God. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளே, குழப்பமான சூழ்நிலைகளுக்குள்ளே, முடிவு தெரியாத சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து போகும்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் தேவனிடத்தில் கிருபை கேட்க வேண்டும். ஆகையினால இது ஒரு வாழ்க்கையில தொடர்ச்சியாய் நடக்கிற ஒரு காரியம். தேவனிடத்திலே நாம் கிருபை கேட்கும் பொழுது தேவன் நமக்கு அந்த சூழ்நிலைகளை உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Now we are so taken up by what we see around us. சில சமயங்களில் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து நாம் அதை பெரிதாக நினைக்கிறோம். And we forget about another world, another reality
which is the spiritual reality. ஆகினாலே இந்த உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து ஆவிக்குரிய ஒரு உண்மையான வாழ்க்கையை குறித்து நாம் அநேக வேளைகளிலே மறந்து போகிறோம். And remember, it is not only God, our Father, who is in the spiritual reality, but there is a very real enemy. நாம் நினைக்கிறோம் பிதாவாகிய தேவன் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிறார் என்று சொல்லி, ஆனால் இதே ஆவிக்குரிய ரீதியிலே நமக்கு விரோதமாக ஒரு சத்ருவும் இருக்கிறான் என்பது மிகவும் சத்தியமான ஒரு உண்மை. You might think that when there is an argument or when there is a fight, it is just two people who are warring with one another. சில சமயங்கள் நாம் நினைக்கிறோம் ஒரு வீட்டில் குழப்பம் உண்டாகும் பொழுது அல்ல 2 பேர் சண்டை போட்டுக்கொள்ளும் பொழுது அவங்க 2 பேர் தான் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். There might be a war as we see now, and you would think it is just only a political conflict. ஒருவேளை நாம் நினைக்க அவங்க 2 பேர் தான் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அது அப்படியல்ல, அதற்கு பிறகாக ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. 2 ராஜ்யங்கள் 2 ராஜ்யங்களுக்குள்ளாக போர் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And it is not only a physical countries which are fighting, but there is a spiritual warfare which is going on. ஒருவேளை 2 நாடுகள் தான் சண்டை போடுகிறது என்று சொல்லி நாம் கண்ணார பார்க்கிறோம், ஆனால் அதற்கு பிறகாக மற்ற ஆவிக்குரிய 2 ராஜ்யங்கள் சண்டையில் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். For proof of this is in Daniel's book, when a message was supposed to come from Michael, he says, I had to contend with the prince of Persia. Persia is a country, and there is a prince who is against God's angel coming to Daniel. தானியேல் புஸ்தகத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், தானியேல் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு பதிலை பரலோகத்திலிருந்து அந்த தூதன் கொண்டு வருகிறான். ஆனால் தூதன் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம், நான் பெர்ஷியா அதிபதியோடு போராட வேண்டியது இருந்தது என்று சொல்லி. பெர்ஷியா ஒரு தேசம், அந்த தேசத்துக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் அதிபதியானவனுடைய போராடி தானியேலுக்கு அந்த எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் வர வேண்டியதாக இருந்தது. So the prince of this world, which is Satan, can blind our eyes from seeing this reality. ஆகையினாலே இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசும் கூட இந்த ஆவிக்குரிய காரியங்களை நாம் பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய கண்களை மறைத்து வைத்திருக்கலாம். We will be concerned about going ahead in life, increasing our wealth, increasing our position, increasing our education, but not being educated, not knowing the Lord our God. நாம் அநேக வேளைகளிலே நான் வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும், நாம் இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும், வீட்டை கட்ட வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் செய்கிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றிய காரியத்திலே அக்கறை இல்லாதவர்களாக இருக்கக்கூடும். And it is not just an exercise, but knowing the person of the Lord Jesus. இது ஏதோ ஒரு சாதாரண காரியம் அல்ல. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். And that is why there is a little warning for us in 1 Corinthians 15 and 19. 1 கொரிந்தியர் 15:19 வசனத்திலே தேவ வார்த்தையிலிருந்து நமக்கு எச்சரிக்கை ஒன்று உண்டு. 1 Corinthians 15:19. If in this life only we have hope in Christ, we are of all men the most pitiable. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். What a sad thing if our Heavenly Father should look at us and say, you know, I pity you. There's so much of riches for which I want to share with you, but you only have your eyes on the things that we need for the next 80 years at the most. பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து இப்படி சொல்வார் என்று சொன்னால், நான் உனக்கு அநேக மகிமையான ஆசீர்வாதமான காரியங்களை வைத்திருக்கிறேன், ஆனால் நீ இந்த 80 வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு மட்டும் உண்டான காரியங்களையே யோசித்து கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து சொல்வார் என்று சொன்னால் எவ்வளவு பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நிலைமையாய் நமக்கு இருக்கும். So if we are the people who love the Lord Jesus and have accepted His sacrifice for us, then
we will be like the heroes of faith, Simeon, John that we read about, or Isaiah, and the light will shine upon our lives. ஆனால் இந்த காரியத்தை நாம் யோசிக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நாம் வாசித்த இந்த விசுவாச வீரர்களைப் போல ஏசாயா தீர்க்கதரிசி மற்றும் யோவான் மற்றும் சிமியோன் இவர்களைப் போல விசுவாச வீரர்களாக நாம் இருப்போம். I want to tell you that the three people that we listed out, I have no idea about what happened to Simeon. I think he died in his old age. But John and Isaiah, both of them faced so much of troubles in their life. One was sent to the island of Patmos. They say that he was boiled in a pot, big pot of oil, but still he survived. இந்த மூன்று விசுவாச வீரர்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது சிமியோன் எப்படி மரித்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர் வயதாகி மரித்திருக்கலாம். ஆனால் யோவானை பற்றி சொல்லும் பொழுது அவர் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அது மட்டுமல்ல, கொதிக்கிற எண்ணெயிலே அவர் போடப்பட்டார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக அநேக பாடுகளை பட்டார்கள். And it says in Hebrews 11:1 that many of them saw in a distance, but they did not experience the promise during their lifetime. எபிரேயர் அந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 11வது அதிகாரத்திலே, அநேகர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை கேட்டார்களே தவிர தங்கள் கண்ணார தங்கள் வாழ்நாட்களிலே பார்க்கவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And the only thing they held on to was the fact that faith is the substance of things hoped for. அவர்களுக்கெல்லாம் இருந்த ஒரே காரியம் விசுவாசமானது நம்பப்படுகிறதில் உறுதியும் காணப்படாததில் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருந்தார்கள். Yes, what sister said was correct. It was strong evidence, though they could not see it with their physical eyes. அவருடைய சொந்த கண்களினாலே, இந்த உலக கண்களினாலே பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும், அவர்கள் விசுவாசத்திலே அவர்கள் எதை நம்பினார்களோ அதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். And if you look at the Greek of the word hope, it is actually a very, very strong word which says it is certain. கிரேக்க மொழியிலே அந்த ஹோப் அல்லது நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு என்ன பதம் இருக்கிறதுன்னு சொன்னால் நிச்சயமாகவே என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது. So how are we to conduct ourselves in the coming days, in this time where we are living as heroes of faith? Do you know that you are all heroes of faith? இந்த காலகட்டங்களிலே, இந்த நாட்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியுமா? நீங்கள் எல்லாரும் கூட விசுவாச வீரர்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஆமென். I would like you to turn to 1 Thessalonians chapter 5 and verse 8. 1 தெசலோனியர் 5:8. பகலுக்குரியவர்களாகிய Yes. So, first it tells us that we have to be sober minded. நாம் ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது? sober minded. ஓகே, தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. 8வது வசனம். So தூங்காமல், what is that thing? தூங்குகிறது போல தூங்காமல் விழித்துக்கொண்டு விழித்துக்கொண்டு, that means we must be alert to what is happening around us. விழித்துக்கொண்டு என்று சொன்னால் நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை காரியத்தை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And we are living in a world which is so full of events that alert us to the coming of our Lord. நம்மை உலகத்தில் பார்க்கும் பொழுது நம்மை சுற்றிலும் நடக்கிற அநேக காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை நமக்கு எச்சரிப்பு தந்து கொண்டே இருக்கிறது. When I first heard about Manipur, மணிப்பூரை பற்றி நான் முதலாவது கேள்விப்பட்ட பொழுது my first cry was Maranatha. என்னுடைய முதலாவது எண்ணம் என்ன என்று சொன்னால் மாரநாதா. மாரநாதா என்று சொன்னால் என்ன? Amen. Yes. And he is the only one who can restore peace. அவர் மட்டுமே சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். So can we hold on to that hope?
ஆகையினாலே அந்த நம்பிக்கையை நாம் பிடித்துக் கொள்ளலாமா? We are supposed to work for our brothers, whoever they may be, in that place. நாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சகோதரர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்களுக்காக நாம் ஒரு காரியத்தை செய்வதும் அவர்களுக்காக வேலை செய்வதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. Not all of us will go there, எல்லாரும் அங்கே போக முடியாது, but we can pray. ஆனால் நாம் ஜெபிக்க முடியும். And the next part of this verse says, putting on the breastplate of faith and love. விசுவாசம், அன்பு என்னும் மார்க் கவசத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். So how do we do that? அதை எப்படி செய்வது? We love the Lord and take His word as true. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்புள்ளவர்களாக நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை உண்மையாக பிடித்துக் கொள்ள வேண்டும். And then we put on the talakavasam, hope, நம்பிக்கை. நம்பிக்கை என்னும் தலைச்சீரா, நமக்கு ஹெல்மெட் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்பிக்கை தான் நம்முடைய தலைக்கு ஹெல்மெட்டாக இருக்கிறது. And this நம்பிக்கை, this hope is not something which like somebody says and then doesn't do. This is a definite hope. சில சமயத்தில் யாராவது சொல்லுவாங்க, நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் உனக்குன்னு, ஆனால் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை, இது உண்மையான நம்பிக்கை, இது அசையாத நம்பிக்கை. See what the word of the Lord says in Hebrews chapter 6 and verse 19. எபிரேயர் 6:19 அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. Praise God for that. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். So, when we walk around confidently in such situations where the rest of the world seems to have lost its head, ஒருவேளை இந்த உலகத்தில் எல்லாருமே எனக்கு தலையே போச்சு அப்படின்னு அவங்க போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையிலும் கூட நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அது நமக்கு நங்கூரமாய் இருக்கிறது. I'm sure all of us remember Corona. கொரோனா காலத்தை நமக்கு நினைவிருக்கிறது. There were many times when people were so afraid. நிறைய சமயங்களிலே எல்லா மக்களுக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. But what is our assurance as those who know the Lord? ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? That we have nothing to fear. நாம் எதற்காகவும் பயப்பட வேண்டியதில்லை என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருந்தது. There may be times when your eyes will go onto the waves like Peter was. சில சமயங்களிலே பேதுருவை போல அந்த கடல் அலைகளையும் காற்றையும் நாம் பார்ப்போம், நம்முடைய கண்கள் அதை பார்க்கும். And our faith may waver. சில சமயங்களே அந்த மாதிரி சூழ்நிலை நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படலாம். But what are we supposed to do? ஆனால் அந்த சமயங்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன? We have to raise our eyes. நம்முடைய கண்களை நாம் வானத்துக்கு ஏறெடுக்க வேண்டும். And then we can walk on the water. அப்பொழுது நாம் அந்த தண்ணீர்கள் மீது, அந்த கடல் மீது நடக்க முடியும். And then people will wonder, those who do not know the Lord, how is it that you are walking? அப்பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆண்டவரை அறியாத மக்கள் இப்படியா யோசிப்பார்கள், எப்படி உன்னால இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி அமைதியாக நடக்க முடிகிறது என்று சொல்லி அவர்கள் நம்மை பார்த்து கேட்பார்கள். And do we keep quiet? நாம் அப்பொழுதெல்லாம் நம் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருப்போமா? See what 1 Peter 3 and verse 15 says. 1 பேதுரு 3:15 என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்த பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். So we have looked at how the prophesied Messiah, this little baby from Isaiah chapter 9, where he says, the government will be upon his shoulder. He is wonderful, counselor, mighty God, Prince of Peace, everlasting Father, and our Emmanuel can lead us in these times when the rest of the world thinks is hopeless. ஆகையினாலே இந்த நாளிலே நாம் பார்த்த காரியம், கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே மிகவும் மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட
இந்த ஏசாயா தீர்க்கதரிசியிலே எழுதியிருக்கிறபடியே இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது, அவர் தோளின் மீது ராஜரீகம் இருக்கிறது. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆகையினாலே இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. So even if our eyes see things differently, let us hold on to the spiritual reality which gives us an anchor beyond what we can see. ஒருவேளை நம்முடைய கண்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களை தான் பார்க்கிறது என்றாலும் கூட அதை தாண்டி நாம் விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நங்கூரம் இருக்கிறார் என்பதிலே நாம் உறுதியாய் நம்பிக்கையாய் இருப்போம். ஆமென். Shall we look to the Lord in prayer? நாம் ஜெபிக்கலாம். Lord, our Heavenly Father, we just thank you for your word which is living. ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். We ask you, dear Lord, from your word what we just heard, that you would open our eyes. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தியத்திலிருந்து கேட்ட இந்த வார்த்தையின்படியே எங்களுடைய மனக்கண்களை எல்லாம் தேவரீர் நீர் திறந்தருள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். And when the tempests and the waves come buffeting us, we will hold on to the anchor beyond the veil. ஆண்டவரே, புயல் காற்றும் ஆண்டவரே கடுமையான காரியங்களை எங்களை சந்திக்கும் பொழுது நங்குரமாகிய உமையே நாங்கள் பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Help us not to be concerned only about what is in this earth, Lord, but open our eyes, lift our eyes to you all the time. ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு மட்டுமே நாங்கள் உம்மை தேடி வராதபடிக்கு எங்கள் கண்களை கர்த்தாவே ஆண்டவரே அந்த மகிமையான நித்திய வாழ்வுக்குரிய காரியங்களை நோக்கி பார்க்கிறவர்களாக எங்களை மாற்றும் சுவாமி. For you are our provider. நீரே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் ஐயா. You are our portion. நீரே எங்களுடைய பங்கு. You are our breastplate and our shield. ஆண்டவரே, நீரே எங்களுடைய கேடகமாகவும் எங்களுடைய மார்க்கவசமாகவும் இருக்கிறீர் சுவாமி. And you are our exceedingly great reward. ஆண்டவரே, நீரே எங்களுடைய மிகவும் ஆண்டவரே விரும்பத்தக்க பலனாய் இருக்கிறீர் சுவாமி. Yes, Lord, let that sink deeply into us. அந்த இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். And Lord, we know that when we are anxious, ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே பதைத்து போகும் பொழுது சுவாமி, we know that we can just with praise and thanksgiving make known our supplications to you. ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் எங்கள் எல்லா காரியத்தையும் உமக்கு நாங்கள் தெரியப்படுத்த முடியும் என்று சொல்லி நாங்கள் உம்மிலே சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். And thank you, Lord, that you have not left us as orphans. ஆண்டவரே, எங்களை நீர் திக்கற்றலாக விடவில்லை சுவாமி. But you have put your spirit into each one of us who have accepted you as our Father. உம்மை தகப்பனாக கொண்டிருக்கிற எங்கள் எல்லாருக்கும் உம்முடைய ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் ஊற்றி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். And the Spirit calls you Abba, Father. அந்த ஆவியானவர் அப்பா பிதாவே என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். And we can present our needs to you. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நாங்கள் உம்மிடத்தில் சொல்ல முடியுமே சுவாமி. And you listen. நீர் கர்த்தாவே அவைகளுக்கெல்லாம் செவி கொடுக்கிறவராயிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. And you guard our hearts with peace that passeth all understanding, because you, Jesus, are the Prince of Peace. நீர் சமாதான பிரபுவாய் இருக்கிறபடினாலே எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தால காத்துக்கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for this assurance. இப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். And we walk in this assurance in the week which is ahead of us. ஆண்டவரே, இந்த வாரத்திலே நாங்கள் கடந்து போகும் பொழுது இந்த நம்பிக்கையோடு கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும். And we know, Lord, that there will be barbs of the devil. ஆண்டவரே, பிசாசு சத்ருவானவன் எங்களுக்கு விரோதமாய் போராடுவன் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. But help us to know the hope on which we stand, that he is a defeated foe. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த நம்பிக்கை, பிசாசை கர்த்தாவே நீர் ஜெயித்தீர் என்ற அந்த நம்பிக்கை, அவன் தோற்கடிக்கப்பட்டவன் என்று சொன்ன அந்த நம்பிக்கை கர்த்தாவே, அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளாக பலமாய் கிரியை செய்யட்டும். And dear Lord, give us your spirit to speak in front of the world the confidence with which we stand. ஆண்டவரே, இந்த பெரிய விசுவாசத்திலே நம்பிக்கையை நாங்கள் உறுதியாய் நிற்கும் பொழுது
மற்றவர்களுக்கு தைரியமாக இதை பற்றி சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். For when we confess with our mouths, எங்களுடைய வாயினால் எங்கள் அறிக்கை செய்யும் பொழுது people will know ஆண்டவரே மற்றவர்கள் அறிந்து கொள்வார்களே சுவாமி, we are the children of the நாங்கள் living God, தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் அறிந்து கொள்வார்களே. and we resemble our heavenly Father. நாங்கள் உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். For we ask this in the precious name of our Savior and Lord Jesus Christ. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you once again for this opportunity. I am sure that the Spirit of God has ministered to each one of us. I will carry your greetings to our Peniel Church as well. இந்த வாய்ப்புக்காக மறுபடியும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். தேவ ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய இதயத்தில் விதைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுடைய அந்த கிரீட்டிங்ஸை நான் என்னுடைய திருச்சபையாகிய பெனியல் டேபர்னக்கிள் நிச்சயமாக கொண்டு செல்வேன். மறுபடியும் நன்றி. தேங்க்யூ. Once again, on behalf of Emmanuel Evangelical Church, we just want to thank you, Anna. Thank you, Akka, for your valuable time sparing for us. எங்களுக்காக நீங்கள் தந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் திருச்சபையாக உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். அது மட்டுமல்லாமல் the Lord has spoke through us, through his message. அவருடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கின்றார். அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்கு அன்றோடு துதிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்கின்றோம். டாக்டர் ஜான்மத்தை அண்ணனுக்காகவும் சாராக்காவுக்காகவும் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, அவர்களை கொண்டு வந்து இந்த நாளிலே எங்களிலே உம்முடைய வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் பயன்படுத்தியதுக்காக இன்றோடு துதிக்கின்றோம். எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இறைவன் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கின்றீர். உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டபடியே ஆண்டவரே இந்த விசுவாசத்தில் இன்னும் நாங்கள் கட்டி எழுப்பப்பட சபையாய் ஆண்டவரே அதிலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை எங்களில் எப்போதும் நிலை கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்கிறாய் மட்டுமல்ல, சத்தியத்தின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக்கொள்வராய் மாற ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவராக. உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டுதானே அன்பு தாசருக்காக நன்றி சொல்கின்றோம். பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கின்றோம். குடும்பங்களுக்காக நன்றி சொல்கின்றோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்ப வாழ்வையும் பணியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்த ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தின் பெயரால் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசியும் நம் அனைவரோடும் விசேஷமாக இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட அன்பு தாசரோடும் குடும்பத்தோடும் ஆண்டுடைய மாறாத கிருபையும் இரக்கும் தயவும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென், ஆமென். அல்லேலூயா. மாரநாதா, மாரநாதா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா, மாரநாதா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா, மாரநாதா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா, அல்லேலூயா. மாரநாதா, அல்லேலூயா. எல்லாரும் கைகளை வச்சு சொல்லுங்க, மாரநாதா. இயேசு வருகிறார். பக்கத்துல பார்த்து கைக்குள்ள சொல்லுங்க, இயேசு வருகிறார். be ready. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக.